ओम नमो ब्रह्मण्य देवाय गोब्राह्मण हिताय च जगद्धिताय कृष्णाय गोविंदाय नमो नमः। देवताभ्यः पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः। ஒவ்வொரு மனிதனும் தம் தாய் தந்தையர்கள் முக்தி அடைந்த பிற்பாடு அவர்களுக்கு ஈமைக்கடன் செய்வதும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது கயாஸ்ராத்தம் செய்ய வேண்டும் என்பதும் நமது சாஸ்திரம் நமக்கு விதித்த ஒரு முறையாகும். இந்தபடிக்கு எல்லோரும் கயாஸ்ராத்தம் செய்வதற்கு சென்று வருகிறார்கள். அது யாவரும் அறிந்ததே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாத்ரு ஷோடசி ஸ்லோகம் என்றும் அக்ஷயவட்டத்தில் கயாவில் உள்ள அக்ஷயவடம் பெரிய ஆலமரத்தின் கீழ் தன்னுடைய தாயாருக்கு 16 பிண்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது நாம் நம்முடைய தாய் கர்ப்பத்தில் இருக்கும் காலத்தில் நமது தாய் 16 விதமான உபத்திரவங்களை நம் ஜனனத்திற்கு முன் கர்ப்பகாலத்தில் அனுபவிக்கிறார்கள். அந்த துன்பமாகப்பட்டது அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. தான் ஒரு குழந்தையை பெற்று அதை நன்மகனாக நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் நம் தாய் நம்மை பெரும் பொருட்டு பெரும் துன்பத்திற்காக அந்த துன்பத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய பாவங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காக நமது தாய்க்கு 16 பிண்டங்கள் கயாவில் கொடுக்கிறோம். அந்த துன்பங்கள் என்னென்ன என்று விவரித்து அந்தந்த ஒவ்வொரு துன்பத்திற்காகவும் ஒரு பிண்டம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த துன்பம் மாத்திர கர்ப்பத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் நம் தாய்க்கு கொடுக்கும் துன்பங்கள் என்னென்ன என்றும் அவைகளுக்காக நாம் பிராயஷ்சித்தமாக ஒரு பிண்டம் கொடுத்து வருகிறோம். அவை என்னென்ன என்று பார்ப்போம். ஓம் கர்ப்பஸ்ய உத்கமனே துகம் விஷமே பூமிவத்மனி தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தம் மாத்ருபிண்டம் ததாம்யகம். கர்ப்பகாலத்தில் நம்மை தாங்கியபடியே நம் தாய் பூமியில் உள்ள மேடு பள்ளங்களில் நடந்து சென்று வருகிறார். அப்பொழுது ஏற்படும் துன்பத்திற்காக இந்த பிண்டத்தை தருகிறேன் என்று முதல் பிண்டத்திற்கான ஸ்லோகம். அடுத்தது, மாசி மாசி கிருதம் கஷ்டம் வேதனா பிரசவே ததா தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். மாதம் பிரசவத்தின் போதும் நம் தாய்க்கு நம்மால் ஏற்படக்கூடிய வேதனைக்காக மற்றொரு பிண்டம் வழங்கப்படுகிறது. பத்யாம் பிரஜாயதே புத்ரோ ஜனன்யா பரிவேதனம் தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். நாம் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, சிசுவாகும் பொழுது நம் காலால் உதைக்கும் வரியை தாங்கிக் கொள்கிறாள். அதற்காக மற்றொரு பிண்டம் தரப்படுகிறது. சம்பூர்ணே தசமே மாசி ஆத்யந்தம் மாத்ருபீடனம் தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். நிறை கர்ப்பிணியாக நம் தாய் நம்மை சுமந்த பொழுது உண்டான வேதனைகளுக்கு நிகரே கிடையாது.
அதனால் மற்றொரு பிண்டம் வழங்குகிறேன். சைதில்யே பிரசவே பிராப்தே மாதவிந்ததி துஷ்கிருதம் தஸ்ய நிஷ்கமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட களைப்பு, மூர்ச்சை போன்றவற்றால் ஏற்படக்கூடிய துன்பத்தை, அதாவது நாம் ஜனன காலத்தில் சிசுவாக இருக்கும்போது தம் தாயாருக்கு கொடுத்த துன்பத்திற்காக மற்றொரு பிண்டம் தரப்படுகிறது. விவேட்ச கடுத்ரவ்யாணி கவாதானி விவிதானி ச தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். நாம் குழந்தையாக இருக்கும்போது நம்மை வியாதிகள் நம்மை வியாதிகள் இருந்து நம்மை காப்பதற்காக கசப்பான மந்திரங்கள், பத்தியங்களை எல்லாம் நம் தாய் இருக்கிறார். அந்த வேதனையை நாம் கொடுப்பதனால் ஏற்படும் துன்பத்திற்காக மற்றொரு பிண்டம் கொடுக்கப்படுகிறது. அக்னிதா சோஷயத் தேகம் தரித்ராமே பூஷணேனா தஸ்ய நிஷ்கமனார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். இறக்கும் பொழுது, குழந்தை ஜெயிக்கும் பொழுது தாயாருக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகாரமே கொடுப்பதில்லை. அந்த துக்கத்தை தாங்கியதற்காக மற்றொரு பிண்டம் தருகிறேன். ராத்திரௌ மூத்ரபுரீஷாபியாம் கிருண்ண ஸ்யான் மாத்ருகர்படா தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். குழந்தையாக இருக்கும்போது இரவில் ஜலபலங்கள் கழிக்கிறோம். அதை சுத்தப்படுத்தும் தன்னுடைய வஸ்திரத்தையும் பாராமல் உபயோகித்து நம்மை சுத்தப்படுத்துகிறாள். அதற்காக பிண்டம் தரப்படுகிறது. ஸ்ருதயா விக்வே புத்ரே மாதாஹ்யந்தம் பிரயச்சதி தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். பசிதாகம் தீர்க்க தன் தாய்க்கு இல்லை என்றாலும் நமக்கு உணவும் நீரும் கொடுத்து காப்பாற்றி வருகிறாள். அந்த துன்பத்தை நாம் கொடுத்ததற்காக மற்றொரு பிண்டத்தை தருகிறேன். திவாராத்ரௌ சதா மாதா ததாதி நிர்பரம் ஸ்தனம் தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். இரவு பகல் பாராமல் நாம் குழந்தையாக இருக்கும்போது பால் கொடுத்து நம்மை வளர்க்கிறாள். அந்த துன்பத்திற்காக நான் மற்றொரு பிண்டத்தை தருகிறேன். மாகே மாசிதாகே சசிரே ஜந்த துகிதா தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தான் வருத்தி கொண்டு ஏற்று தாய் நம்மை காப்பாற்றுகிறாள். அதற்காக மற்றொரு பிண்டத்தை தருகிறேன். புத்ரே வியாதி சமாயுக்தே மாதாஹ கிரந்தகாரிணி தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கவலையால் வாடி இருக்கும் தாய், அவளுக்கு நாம் கொடுத்த அந்த துன்பத்திற்காக மற்றொரு பிண்டம் நான் கொடுக்கிறேன். யமத்வாரே மகாகோரே மாதா சோஷதி சந்ததம் தஸ்ய நிஷ்க்ரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். நிறை கர்ப்பிணியாக நம்மை தாங்கிக் கொண்டிருக்கும் போது வேதனைகள் எவ்வளவோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாபத்தை நான் போக்கிக் கொள்வதற்காக மற்றொரு பிண்டத்தை கொடுக்கிறேன். சைதில்யே பிரசவே பிராப்தே மாதவிந்ததி துஷ்கிருதம்
தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட களைப்பு, மூச்சை போன்றவற்றால் எந்த வேதனைகளை தன் தாய் அனுபவித்தாலோ அந்த வேதனையின் பொருட்டு மற்றொரு பிண்டம் தருகிறேன். பிபேச்ச க்ஷுதயா விஹவே புத்ரே மாதாக்கியந்தம் பிரயச்சதி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். பசிதாகம் தீர்க்க தனக்கு எதுவும் இல்லாது போனாலும் அனைத்தையும் கொடுத்து ரட்சிக்கிறாள். அதற்காக மற்றொரு பிண்டம் தருகிறேன். யாவத் புத்ரோ நபவதி தாவன் மாதுச்ச சோதனம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். நம் தாய்க்கு தந்துள்ள வேதனைகள் பரிகாரமாக எவைகளை செய்தாலும் ஈடாகாது. அறிவு சார்ந்த பெரியோர்கள் எதை செய்கிறார்களோ அதற்காகவும் நான் மற்றொரு பிண்டத்தை தன் தாயின் பொருட்டு கொடுக்கிறேன். ஸ்வல்ப ஆஹாரஸ்ய கரணீ யாவத் புத்ரச்ச பாலகா தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். நன்கு வளர்வதற்காக ஆகாரம் இல்லாமல் கூட கஷ்டப்பட்டிருக்கிறாளே, அதற்காக ஒரு பிண்டம் தருகிறேன். காத்ரபங்கா பவேன் மாதா மிருத்யஏவ ந சம்சயா தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததாம்யகம். கர்ப்ப காலத்தில் சிசுவாக இருந்தபோதும் மரண வேதனையை ஒத்த பல கஷ்டங்களை என் பொருட்டு என் தாயார் அனுபவித்த காரணத்திற்காக பரிகாரமாக மற்றொரு பிண்டத்தை நான் தருகிறேன் என்று அக்ஷயவடம் என்ற பெரிய ஆலமரத்தின் கீழ் கயாஸ்ராத்தத்தின் போல் தாயாருக்கு 14 பிண்டங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த ஸ்லோகங்கள் மூலம் கர்ப்பகாலத்தில் நம் தாயாருக்கு நாம் என்னென்ன உபாதைகளை கொடுத்திருக்கிறோம் என்றும் அதற்கு ஈடாக நாம் எதுவும் செய்ய முடியாது போனாலும் கூட சாஸ்திரத்தில் விதித்த இந்த 14 பிண்டங்களை அக்ஷயவடத்தில் நம் வாழ்நாளில் ஏதோ ஒரு காலத்தில் அது கொடுக்க வேண்டும். அதன்படி அந்த பிண்டத்தின் மூலம் நம் தாயாருக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுவதால் இதை நிராகரிக்காமல் சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அனைவரும் ஒரு கயா ஸ்ராத்தத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நாராயண நாராயண.